வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் இப்போது எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இதில் உங்களுடைய ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மெத்தட் நல்லா இருக்குது அப்படின்னா இதில் எதனா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நம்ம நேரடியாக இதுக்கு போயிடலாம். ஸோ சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றவங்க சிலபஸ் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படிக்கவே கூடாது. ஸோ சிலபஸில் நமக்கு 3 பார்ட்: ஜிகே, தமிழ், மேக்ஸ். சரிங்களா? இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க படிக்க போகிறோம், படித்து ஒவ்வொரு மார்க்கையும் நம்ம எப்படி சேர்க்க போகிறோம், சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கொஸ்டின்ஸ். இப்போ 100 கொஸ்டின்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவுட் சோர்ஸுக்கும் போகிறாங்க. ஸோ இதை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அடுத்தது அவுட் சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸில் ஒரு மினிமம் 50 to 60 கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கில் இருந்தே வந்துடும். மீதி ஒரு 50 to 40 கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கேட்ட வரைக்கும் சொல்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஹோம்மேக்கர்ஸ்க்கு படிக்க முடியும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு படிக்க முடியும். ஸோ எல்லோரும் ஆல்ரெடி படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கூல் புக்கை தரோவாக படிக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 60 மார்க்ஸை நம்ம ஸ்கோர் பண்ணணும். இந்த 60 கொஸ்டின்ஸ் சரிங்களா? இந்த 60 கொஸ்டின்ஸை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அவுட் சோர்ஸில் இருக்கிற அந்த 40 கொஸ்டின்ஸை கவர் பண்ண போகிறோம். இப்படி தான் நான் தமிழ் படிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போனேன், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம அவுட் சோர்ஸில் என்ன படிக்கணுமோ அதில் ஒரு டாபிக், இப்படி தான் தமிழ் படிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸு. இதை எப்படி பிரிக்கிறாங்க, ஆப்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க, ரீசனிங்னு பிரிக்கிறாங்க. இதில் ஆப்ஸாக இருந்தாலும் ரீசனிங்காக இருந்தாலும் நம்ம நம்மளுடைய சால்விங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சால்விங் மெத்தட்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஸ் ஒரு 3 days பார்க்குறோம், ப்ளஸ் ரீசனிங் ஒரு 3 days பார்க்குறோம். ரெண்டையும் சேர்த்து 1 dayயில் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். இதுதான் நம்ம மேக்ஸுக்கானது. ஆனால் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு சிலருக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு டஃப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அதை பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். கண்டினியூஸாக நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எக்ஸாமில் போய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்மளோட எய்ம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25க்கு ஒரு 23 கொஷின்ஸாவது நம்ம போடணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னா ஜிஎஸ். ஜிஎஸ் பார்ட்டில் எல்லாமே நம்ம படிச்சுதாகணும். இப்போ பாலிட்டியில் என்ன சொல்லிட்டாங்க, 15 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஜியாகிரஃபியில் 5 கொஷின்ஸு, சயின்ஸில் 5 கொஸ்டின்ஸு, இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓவராலாக படிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்காக இந்த ஜியாகிரஃபி சயின்ஸையும் நம்மளால் விடவும் முடியாது. என்ன பண்ண போகிறோன்னா, பாலிட்டியில் மெயின் டாபிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறோம். இப்போது மெயின் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிப்படை உரிமைகள், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், யூனியன் டெரிட்டரி, அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள், இப்படின்னு சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை தான் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பாலிட்டியில். சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வீக்லி 7 days, 7 daysல 2 days நம்ம ரிவிஷனுக்காக நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஜிஎஸ் பார்ட் அதிகமாக படிக்கிறதுனால. மீதி இருக்கிற இந்த 5 days எப்படி பிரிக்கிறோன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒரு 3 days என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சப்ஜெக்டாக பாலிட்டி, அதாவது அதிகமான கொஷின்ஸ் எதுலேருந்து வருமோ அந்த இதை எடுக்க போகிறோம். அடுத்தது மீதி 2 நாள் இருக்குது இல்லைங்களா, ஒரு நாள் என்ன பண்ண போகிறோன்னா ஜியாகிரஃபி படிக்க போகிறோம். 1 day என்ன பண்ண போகிறோம், ஜியாகிரஃபி படிக்க போகிறோம். இன்னொரு 1 day என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஐஎன்எம் ப்ளஸ் தமிழ்நாடு கல்ச்சர்
இந்த ரெண்டும் சேர்ந்து சில டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அந்த லெசன்ஸை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டாபிக் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து யூனிட் வந்து 6ம் கவர் ஆயிரும், யூனிட் 3யும் கவர் ஆயிரும். ஸோ யூனிட் 6 ப்ளஸ் யூனிட் 3 ரெண்டுலேயுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கிற சில டாபிக்ஸ் இருக்குது. அதாவது இந்த தமிழ்நாட்டில் தேசிய இயக்கங்கள், அந்த பெரியார், அம்பேத்கரில் காமராஜர், வஉசி, பாரதியார், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே வந்து இந்த 2 யூனிட்டுக்குமே கவர் ஆகிற மாதிரி இருக்கிற பொதுவான டாபிக்ஸை வந்து நம்ம இதில் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த மெத்தடில் தான் வந்து நான் படிக்க போகிறேன். இதில் நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இதில் ஒரு 23 மார்க் வந்துடும். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 60 மார்க் வாங்கியே ஆகணும் தமிழை பொறுத்த வரைக்கும். அவுட் சோர்ஸு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக இதில் ஒரு 80 கொஷின்ஸ் போடுறோம், இதில் ஒரு 23 கொஷின்ஸ் போடுறோம். இந்த ஜிகேயில் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது அதுலேயும் நம்மளால் வந்து ஒரு நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் நம்ம எக்ஸாம் நெருங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம வந்து ஜிகேவை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் போகலாம். ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு அது ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து சைட் பை சைடு போகலாம். நம்மளை மாதிரி வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு மெயின் ஏரியா எதில் கொஸ்டின் வருமோ ஃபஸ்ட்டு நம்ம அதை டார்கெட் பண்ணி அந்த கொஸ்டின் நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஷின் வரும்னா அதில் அந்த 2 மார்க்கை நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி தான் படிக்கணும். ரெகுலரில் படிக்கிறவங்களோட நம்ம காம்படிஷன் வச்சுக்கக்கூடாது. நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து எய்ம் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுடைய எய்ம் என்ன? நமக்கு ஒரு அரசு வேலை, நம்ம சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஓகேவா என்னன்னு பாருங்கள். இல்லை எனக்கு இது செட் ஆகலை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இதில் வந்து என்ன மாதிரியான நியூ ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.